வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியலில் டே வைஸ் பிளான் 3/4/2024 அன்னைக்கு பார்க்க போகிறோம். பயாலஜி பக்க எண் 182 12வது யூனிட் ரூம் லெட்டர் 6ல் 2, 3, 4, 5, 6, 8 இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது. 2வது கொஸ்டின் ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு, 3வது கொஸ்டின் வந்திருக்கு, 4வது வந்திருக்கு, 5வது கேள்வி 8வது கேள்வி 2 சேர்ந்து 4 மார்க் கொஸ்டினில் வந்திருக்கு. சுவாச ஈவு அந்த கொஸ்டினும் வந்திருக்கு. ரூம் லெட்டர் 7 வேறுபாடு தருக. ஒரு வித்தலை தாவரவேர், இருவித்தலை தாவரவேர் அந்த கொஸ்டின், இல்லைன்னா காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் 2 கொஸ்டினில் ஒன்று கேட்கலாம். அலகு 13ல் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. இதில் மொத்தம் 10 கொஸ்டின் இருக்குது. இந்த 10 கொஸ்டினுமே படிச்சுக்கணும். அதில் 3வது கேள்வி, 5வது கேள்வி, 8, 9 ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ரூம் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு ஒன். இந்த கேள்வியும் திருப்பி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஓரிரு வார்த்தைகள் அத்தனையும் படிச்சுக்கிறது நல்லது. ரூம் லெட்டர் 6 குறுகிய விடையளி எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. அலகு 14 ரூம் லெட்டர் 7ல் 6வது கொஸ்டின், ரூம் லெட்டர் 8ல் 2, 5 ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். அலகு 15 ரூம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். சில நேரம் நியூரானின் வகைகள் யாவை, அது எவ்விடத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கொஸ்டினும் வரும். அலகு 16 ரூம் லெட்டர் 6ல் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. இதில் 7 கொஸ்டின் இருக்குது. 7 கொஸ்டினில் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். அதனால் இந்த 7 கொஸ்டினும் படிச்சுக்கிறது நல்லது. ரூம் லெட்டர் 7 1, 2, 5, 9 இந்த கேள்வியெலாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்கணும். அலகு 17 பக்க எண் 255 ரூம் லெட்டர் 6ல் குறு வினாக்கள். இதில் 4வது கேள்வி, 5வது கேள்வி, 6, 8 இது எல்லாமே பரீட்சையில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இது 3rd ரிவிஷனில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 6வது கேள்வி 2023 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இந்த 4வது கேள்வியும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இந்த 10வது கொஸ்டின், இந்த டயக்ராம் 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரூம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அலகு 18 ரூம் லெட்டர் 6ல் குறுகிய விடையளி 1, 2 இந்த 2 கேள்வியுமே ரிப்பீட்டடாக வந்தது. இது 2021, 23ல் இந்த கொஸ்டின் 4 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் வந்தது. 3, 4 ரூம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட் கொஸ்டின், அப்புறம் 2வது கொஸ்டின். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலகு 19 ரூம் லெட்டர் 6ல் 3வது கேள்வி, 4வது கேள்வி. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ரூம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் 3rd ரிவிஷனில் கேட்ட கேள்வி. அலகு 20 ரூம் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு கேள்வி, 3வது கேள்வி ரொம்ப முக்கியமானது. ரூம் லெட்டர் 7 5வது கேள்வி, 7வது கேள்வி. இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. உட்கலப்பு வெளிக்கலப்பும் ரிவிஷன் எக்ஸாமில் கேட்குறாங்க. ரூம் லெட்டர் 8 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 21வது லெசனில் ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. அனைத்து கேள்விகளையுமே படிச்சுக்கணும். இதில் முக்கியமாக ரூம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரிவிஷன் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். புகைப்பதால் வரும் நோய்களை குறிப்பிடுக பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள். இந்த எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கணும். ரூம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரூம் லெட்டர் 9ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீட்டடாக ரிவிஷனில் ஆஃப் வேலியில் கேட்ட கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்தது. 2வது கேள்வி ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. 22வது லெசனில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு வினாக்கள், சுருக்கமான விடையளி, விரிவான விடையளி எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். இதில் முக்கியமாக ரூம் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரூம் லெட்டர் 7ல் 1, 2, 4, 5 இந்த கேள்வியை திருப்பி நல்லா படிச்சுக்கிறது நல்லது. 23வது அலகில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது 4 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. நல்லா படித்து எழுதணும்.
பார்த்திங்கன்னா கடைசி நாள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 hour டைம் எடுத்து எல்லா 1 மார்க் இயற்பியலில் 6 பாடம் இருக்குது, வேதியியலில் 5 பாடம் இருக்குது, உயிரியலில் மொத்தம் 12 பாடம் இருக்குது. மொத்தம் 23 பாடத்தோடைய சரியான விடையை புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கணும். டைம் இருந்தால் மேலும் அறிந்து கொள்ளும் பார்த்துக்கலாம். 2 தான் புக்கின்லேருந்து வரும். எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் எல்லாம் பதட்டமே இல்லாமல் கொஸ்டினை படிச்சுட்டு 22வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து வரும், 32வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரும். அந்த கொஸ்டின் இல்லாமல் மீதி 6 கொஸ்டினையும் 2 மார்க் கொஸ்டின் சூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். 4 மார்க் கொஸ்டின்லேயும் 6 கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டினில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வேறுபாடுகள் அட்டவணையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போனால்